தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தொடர வேண்டும் என விரும்பி தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் 2 முறை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை சந்தித்து பேசினார். அதன் விவரங்களை பாரதிய ஜனதா தேசிய தலைமையிடம் தெரிவிக்க டெல்லி சென்றார். பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நட்டா, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, பியூஷ் கோயல், நிர்மலா சீதாராமனை சந்தித்தார். அப்போது தமிழக அரசியல் நிலைமை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. பாரதிய ஜனதா ஆட்சிக்கு ராஜ்யசபாவில் அதிமுக துணை நின்றது, பிரதமர் தயவினால் பழனிசாமி ஆட்சியில் நீடிக்க முடிந்தது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் நிதிஷ்குமார் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரும்பிய போது அவரை இயற்கை கூட்டணி என்கிறோம். அதுபோல் அதிமுகவும் நமக்கு இயற்கையான கூட்டணிதான். பாரதிய ஜனதாவில் 80% பேர் அதிமுக கூட்டணி வேண்டும் என்கின்றனர். அதிமுகவிலும் 75% பேர் பாரதிய ஜனதா கூட்டணி இருந்தால் திமுகவை வீழ்த்தலாம் என நினைப்பது பற்றியும் ஆலோசிக்கப்பட்டது. இதையடுத்து பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நட்டா ஜி.கே. வாசனிடம் சில விஷயங்களை கூறியுள்ளார். அவர் அறிவுறுத்தலின்படி ஜி.கே. வாசன் மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தின் தற்போதைய அரசியல் நிலையை அறிந்து வர மத்திய அமைச்சர் ஒருவரை அனுப்பவும் பாரதிய ஜனதா தலைமை திட்டமிட்டுள்ளது. இவர்கள் இருவரும் கொடுக்கும் தகவலின் அடிப்படையில் பிரதமர் மோடி, அமித்ஷா, நட்டா மூவரும் கூட்டணி விஷயத்தில் இறுதி முடிவு எடுக்க உள்ளனர்.